ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, அடுத்தவர் பேச்சை நம்பாதே. ஒரு கிராமத்தில் நன்றாக பாடக்கூடிய ஒரு பாடகர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த ஆண்டு அந்த பாடகரின் கிராமத்தில் சரியாக மழை பெய்யாததால் வறட்சி ஏற்பட்டது. இதனால் பாடகரின் குடும்பம் வறுமையில் வாடியது. இப்போது அந்த பாடகருக்கு வேற வழியே தெரியல. அவர் வேறு ஏதேனும் செழிப்பான நாட்டிற்கு சென்று செல்வத்தை தேட வேண்டும். அந்த பாடகர் தான் மட்டும் வேறு ஒரு நாட்டிற்கு பிரயாணம் பண்ணி போனார். இப்போது அந்த பாடகர் வந்திருக்கும் நாடு நல்ல செழிப்பு மிக்க நாடுதான். அந்த நாட்டை வீரம் மிகுந்த மன்னன் ஒருத்தன் ஆட்சி புரிந்து வந்தான். பாடகர் எப்படியாவது அந்த மன்னனை போய் பார்த்து பாட்டு பாடி செல்வத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படின்ற எண்ணம் மட்டும் அவரோட மனசுல ஓடிக்கொண்டே இருந்தது. இருப்பினும் அங்கிருக்கும் மக்கள் கிட்ட மன்னனை பற்றி விசாரிச்சாங்க. இப்போது அங்கிருந்த இசை கலைஞர்கள் கிட்ட மன்னனை பற்றி கேட்கவும் போனார். அவர்களோ, மன்னன் எங்களையே சரியாக கண்டுகொள்வதில்லை, இதுல வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், உங்களையா பார்த்து உபசரிக்க போறாரு அப்படின்னு கூறிவிட்டாங்க. இருந்தாலுமே பாடகர் நாமே மன்னனை சந்தித்து கேட்டு விடுவோம் அப்படின்ற எண்ணத்துல அரண்மனைக்கும் போனார். அங்கிருந்த காவலாளிகள் கிட்ட தன்னை பற்றி கூற அவர்கள் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. உங்களுடைய திறமையை காட்ட வேறு இடமே கிடைக்கலையா? இந்த நாட்டு ராஜாவுக்கு சுத்தமாக இசை ஞானமே கிடையாது. அவருடைய மகள் சென்று கொண்டிருந்த இசைப்பள்ளியில் இருந்து நிறுத்திவிட்டு கத்தி சண்டையை கற்றுக்கொள்ள சொல்லி அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதனால மனம் நொந்து போன பாடகர் நேராக கோவிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டு தன் நிலையை நினைத்து வருத்தப்பட்டார். அவர் கையில இருந்த ஒரு இசைக்கருவியை மீட்டி மிகவும் சோகமான ராகத்துல சோகமான பாடலை பாடவும் தொடங்கினார். பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு கை அவரோட தோள் மேல வச்சுது. அவர் யார் என்று திரும்பி பார்த்தார். அது வேறு யாரும் இல்லை, அந்த நாட்டோட அரசன் தான். அரசரும் அந்த சமயத்துல கோவிலிற்கு வந்திருந்தார். இவருடைய சோகமான பாடல் அவர் மனதை ஏதோ செய்யவே அதை தேடி வந்திருக்காரு. இப்போது அரசர் இவர் யார் என்பதை விசாரிச்சார். பாடகரும் தன் நிலையை பற்றி அரசர்கிட்ட எடுத்து சொன்னார். உடனே அரசர் தன் கழுத்தில் இருந்த முத்துமாலையை கழட்டி பாடகர்கிட்ட கொடுத்தாரு. இதை பார்த்த பாடகருக்கு ஒரே வியப்பு. இவ்வளவு நேரம் இந்த ஊர்ல உள்ளவங்க அரசரை பற்றி சொன்னதற்கும் அரசர் நடந்து கொள்வதற்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. இதை பாடகர் அரசர்கிட்டே கேட்டும் விட்டார். இதற்கு அரசர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்த நாட்டுக்கு எதிரி நாட்டிலிருந்து போர் வரப்போவதை அரசர் அறிந்திருந்தார். அந்த சமயம் கலைஞர்கள் விழா எடுக்க வேண்டும் அப்படின்னு அரசன் கிட்ட கேட்டாங்க. அவர் அதை வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சார். அதை போலவே அரசருக்கு பின் இந்த நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு இளவரசிக்கு இருப்பதால இளவரசியை தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள அனுப்பின அப்படின்னு சொன்னாரு அரசர். இப்போதுதான் அரசரின் உண்மையான குணம் பாடகருக்கு புரிந்தது. இந்த கதையில வந்தது போலத்தான் மற்றவர்களின் அபிப்பிராயத்தை வைத்து நாம் ஒருவரை எடை போடுவது அப்படின்றது ரொம்ப தவறான செயல். ஒருவர் இருக்கும் சூழ்நிலை தெரியாம, நிலைமை புரியாம அவரை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்து கொள்வது சரியான செயலே ஆகாது. இதனால யாருக்கு நஷ்டம் தெரியுமா? யார் எதை சொன்னாலும் நம்பும் நபருக்கு தவறே செய்யாமல் பழியை சுமக்கும் நபருக்கும் தான். இதை புரிந்து கொண்டாலே போதும், வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக அமையும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.